நீ இனிமேல் மதனை பார்க்க கூடாது. சத்தியம் பண்ணு. சத்தியம்மா. சத்தியம். டேய் இருங்க, நீங்க அண்ணன் கூட பாதுகாப்பா இருங்க. நான் ஸ்பாட்டுக்கு போய் கால் பண்றேன். அதுக்கப்புறம் அண்ணனை கூட்டு வந்தா போதும். சரியா? சாமி, காவடி எடுத்துடலாமா? முழு முதற் கடவுள் விநாயகர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இந்த காவடியோட சிறப்பை பத்தி சொல்றேன். காவடி எடுக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. காவடி எடுக்கிறதுக்கு ஆன்மீகத்திலேயே இது ஒரு புனிதமான பயணம். அது சில பேருக்கு தான் கிடைக்கும். முருகன் அருளால அந்த பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த வேண்டுதலோட நீங்க காவடி எடுக்கிறீங்களோ அதே வேண்டுதலோட முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து அந்த முருகன் காலடியில உங்க வேண்டுதலை வச்சீங்கன்னா அந்த முருகன் நிச்சயமா நிறைவேற்றுவார். எந்த காரணத்தை கொண்டும் தோல்ல சுமந்துட்டு போற காவடிய எந்த தடை வந்தாலும் கீழே வைக்காம போகணும். அப்படி ஏதாவது தடை வந்து நீங்க உங்க காவடியை கீழே வச்சீங்கன்னா உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறாது. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பயபக்தியோட காவடி எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் காவடி எடுத்துறேன். சரிங்க சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கந்தலுக்கு, கந்தலுக்கு,
திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. எட்ரா போன எடு 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 எடு. சொல்ல ஏய், இப்ப எங்கடா இருக்காவ? அண்ணே அவன் காவடி சுமந்துக்கிட்டு இந்த திருப்பதி நகர் வழியா ஊர்வலம் வந்துட்டு இருக்கானே. நீங்க அந்த நிலா ஹாஸ்பிட்டல் வழியா வந்தீங்கன்னா அவனையும் அவன் கூட்டத்தையும் அழிச்சிடலானே. அவன் எந்த ஆயுதமும் இல்லாம அண்ணன் காவடியா தானே வந்துட்டு இருக்கான். அவனை ஷூட் பண்றதுக்கு இதுதானே நல்ல சமயம். சீக்கிரம் வந்துருங்கண்ணே. அவ மட்டும் வரானா இல்ல மப்டில யாரா வராங்களா? இல்லண்ணே, அவனும் அவன் கூட இருக்கிற போலீஸ்காரங்க மட்டும் தானே வராங்க. வேற எந்த போலீஸ் பந்தோபஸ்தும் இல்லண்ணே. இன்னும் 2 நிமிஷத்துல அங்க வந்துரும்டா. சீக்கிரம் வேணா. போ போ சீக்கிரமா போ. போடா போடா போ. வேகமா போ. போ. முருகனுக்கு கந்தனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு அழகுச்சாலை முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சாமிமலை முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. போ. ஏண்டா பொண்ணுரங்கம், நான் குண்டடி பட்டு குத்து உயிரமா கொலை உயிரமா வலியை தாங்க முடியாம சாவ கையில பிடிச்சிட்டு இருக்க. நீ பொண்டாடி காப்பாத்துறதுக்கு கவுடி அடிக்கிற. இத பாரு பொண்ணுரங்கம், நீ இந்த கோவிலுக்கு இல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் உன் பொண்டாடி உயிரை காப்பாத்த முடியாது. அவ போறதுதான். நான் சங்கு ஊதிட்டேன். அவ போற இடத்துக்கு நீயும் போறடா. இந்த ஆசீர்வாதத்தோட அருளோட. ஏய் ஆசீர்வாதம், நீ ஏற்கனவே அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத. மரியாதையா உன் கையில இருக்கிற ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிரு. இல்ல ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்லன்னா என்னடா பண்ணுவ? இல்லன்னா உன்னையும் கூட்டத்தையும் பதம் பண்ண வேண்டாம். அந்த முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்ச மாதிரி சூர சம்மாரம் பண்ணுவேன். ஏண்டா பொண்ணுரங்கம்,
நீயே ஆயுதம் இல்லாம நிராயுத பண்ணியா அன்னக்காவடியா நின்னுகிட்டு இருக்க. நீ என்ன வதம் பண்ண போறியா? அம்மா அம்மா வா பூமிகா. ஆ, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. எனக்கு மத்தியானம் லஞ்ச் கொடுத்து அனுப்ப வேண்டாம். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், சரியா? பூமிகா, ஆ, என்னம்மா? ஒரு விஷயம் சொல்றேங்க வா. என்னம்மா? நேத்திக்கு மேற்குல மறைஞ்சது பழைய சூரியன், இன்னைக்கு கிழக்குல உதிச்சது புதிய சூரியன். ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாம்காரங்க ரம்சான் மாதத்துல புதிய சூரியன் உதிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரம்சான்ல உதிக்கிற புதிய சூரியன் உனக்காக உதிச்ச புதிய சூரியனா இருக்கட்டும். உங்க வாக்கு பலிக்கட்டுமா? ம், போயிட்டு வரேன். இரு, என்ன அவசரம்? கொஞ்சம் இரு வரேன். இரு. இந்தா பூமிகா, இன்னிலேருந்து உன் தோற்றமே புதுசா இருக்கணும். நீ இன்னிலேருந்து சுடிதார் போட்டுக்கணும். நான் உனக்காக நேத்திக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இத பாரு, உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, அது முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதனால கல்யாணம் ஆனதுக்கான எந்த அடையாளமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எதுக்குமா இதெல்லாம்? இரு. ஆமா பூமிகா, உன்னோட பழைய அடையாளம் எல்லாமே அடியோட மாறணும். நீ புது பூமிகாவா இருக்கணும். நீ புரட்சி பொண்ணா இன்னிலேருந்து மாறணும். இனி உன் வாழ்க்கையில ஸ்டார் எண்ணிக்கையெல்லாம் நாளுக்கு நாள் உயரணும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஸ்டார் ரேட்டிங் உயரணும். நீ இந்த உலகத்துல ஒரு நட்சத்திரமா பிரகாசிக்கணும். உன்னை பார்த்து ஏளனமா பேசினவங்க எல்லாம் உன்னோட விஸ்வரூபத்தை பார்த்து பிரமிச்சு போகணும். உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சவங்க எல்லாம் உன் முன்னாடி வாய் பொத்தி நிக்கணும். இந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு ஒரு புது பூமிகாவா வா போ. அம்மா, ஆனா என்ன யோசிக்கிற? இல்லம்மா, நான் என்ன... இத பாரு, அம்மா சொன்னா கேக்குற பூமிகா தானே நீ? ம், அப்ப இந்தா, இத போய் போட்டுட்டு வா. போட்டுட்டு வா, பேக் கூட. போய் போட்டுட்டு வா போ. சரி. ம். அக்கா, புடவையை விட இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்கீங்கக்கா. என் கண்ணே பற்ற போல இருக்குக்கா. சூப்பரா இருக்கீங்கக்கா. உங்க ட்ரெஸ் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன இதெல்லாம்? மகராசியாரு பல நூறு சாதனைகள் செஞ்சு பல்லாண்டு ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும். இனிமே உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிக்க போற. போயிட்டு வா. அக்கா இந்தாங்க. ஹே, என்ன இது? ஆமா பூமிகா, 4 வீலர்ல இந்த டிராபிக்ல ஓட கஷ்டப்படுறல்ல,
அதான் டூ வீலர். அப்ப இனிமே என் கார் உனக்கா? எங்களுக்கு சலோ இங்க வா. ஆ, மம்மி ஆபீஸ்க்கு போயிட்டு வருவா. சரியா? நீ வீட்ல சமத்தா இருப்பியா? மம்மிக்கு முத்தத்தா. அம்மாக்கு முத்த கொடுங்க, முத்த கொடுங்க. சூப்பர். சூப்பர். அம்மாக்கு டாடா சொல்லு, டாடா சொல்லு. அம்மா கிட்ட வாங்க. போங்க. அம்மாக்கு டாடா சொல்லுங்க. அம்மா போயிட்டு வரேன். பை. டாடா. ஏய், இங்க பாரு அம்மாவோட வண்டி. ஆ, எப்படி இருக்கு அம்மா வண்டி? இப்போ இந்த வண்டியை நான் ஓட்டணும். ஆ? ஆமா. சரி. ஓகே. துப்பட்டா ஒழுங்கா போட்டுக்கோ. ஆ, பாத்து மெதுவா போங்கக்கா. சரி ஓகேடா. ஸ்லோவா போயிட்டு வா. ஓகேம்மா. பாத்து போங்கக்கா. பை. அம்மாக்கு டாடா சொல்லு. டாடா சொல்லு, டாடா சொல்லு. டாடா சொல்லு. भवस्य देवसपत्ने नमः ओम सर्वस्य देवसपत्ने नमः ओम उग्रस्य देवसपत्ने नमः ओम एकहारति दीपं दर्शयामि एकहारति आज दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि சாமி 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 நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். இந்த ஃபைல புடிங்கோ. இந்த ஃபைல்ல தான் என் வாழ்க்கையே இருக்கு. அம்மன் பாதத்துல வச்சு எனக்கு பூஜை பண்ணி கொடுங்கோ. தேஷா பண்ணிடலாமே இருங்கோ சித்தருங்கோ வரேன். ओम श्रीमात्रे नमः ओम श्री महाराज्ञे नमः ओम श्रीमत् सिंहासनेश्वरे नमः ओम सिद्धग्निकुंड संभूताय नमः ओम. அம்மா தாயே, நானும் எத்தனை நாளைக்கு தான் வேலை இல்லாத பட்டதாரியா இருக்கிறது. இன்னைக்கு ட்ரெண்ட்ல விஐபி. எத்தனை நாள் வேலைக்கு ஒவ்வொரு ஆபீஸா படியேறுது சாமி. இன்னைக்கு போற கம்பெனில எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் சாமி. அப்படியே என் வாழ்க்கையில ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் வேற பண்ணணும்.
இந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमबन्धनात् मृत्योर्मुक्षीमामृतात् तथै भव. வணக்கம் சாமி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க பாத்து. இந்த ஃபைலு ரொம்ப முக்கியமான ஃபைலு. என் லைஃபை டிசைட் பண்ற ஃபைல். இத அம்மன் பாதத்துல வச்சு நல்லா பூஜை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணி தரேன், கவலையே படாதீங்க. சிதக்னிகுண சம்பூதாய நம ஓம் தேவகாரிய சமுதிதாய நம ஓம் உத்யத்பானு சகஸ்ராபாய நம ஓம் சதுர்பாகு சமன்விதாய நம ஓம். டைம் ஆகுதே டைம் ஆகுதே டைம் ஆகுதே. டைம் ஆயிட்டே இருக்கே. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டேன். நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். ம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வஸ்திரோ தீர்க்கமாயு. சாமி இந்த வேலை எப்படியாவது கடிச்சிடணும் சாமி. ஆ